வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான ரெசிபி பண்ண போகிறேன். எனக்கு பிடித்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் பூச்சி கீச்செல்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கு நிறைய மருந்து அடிப்பாங்க. அதனால் வெந்நீரில் போட்டு ஒரு 2 minutes கழித்து வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவரோடு போட்டு செய்யும்போது. அதனால் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 2 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் நமக்கு வதக்க வேண்டிய பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் பெரிய தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி சிறிதளவு எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் இது தேங்காய் துருவலுங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெறும் கொஞ்சம் கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டு முதல்ல நம்ம என்னெல்லாம் போடலாம் அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கணுங்க. கிரேவிக்கு பண்ணலாம் வாங்க. சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயத்தோடு வதக்கிறேன். அதுக்கு தக்காளியும் உப்பும் போட்டு இது கூட வதக்கணுங்க. உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். துருவின தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு 2-3 ஸ்பூனு. அப்புறம் இன்னொன்று மறந்து போயிட்டேன், அதையும் போட்டுக்கலாம். முந்திரி போட்டிருக்கேங்க, ஒரு 4 முந்திரி போட்டிருக்கேன். நல்லா திக்கு கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. அவ்வளோதான், வதக்கி எடுத்துட வேண்டியதான். இப்போ ஆயில் வச்சுருக்கேன். மறுபடியும் இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போடணும். போட்டுட்டு பிரியாணி இலை போடணும். பிரியாணி இலை போட்டுட்டு இது பட்டை தூளுங்க போட்டு அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கலந்துட வேண்டியதான். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா, அதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு சாப்பிடுவோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாம் போட்டாச்சு. இந்த கிரேவியை இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு வதக்கி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதான். அரைச்ச விழுது, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், காலிஃப்ளவர் போட்டிருக்கேன், எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ தண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வேகணும். மசாலா எல்லாம் போட்டாச்சு, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மூடி வச்சு நல்லா வெந்த உடனே நல்லா தண்ணி சுண்டி வந்துடும் கிரேவிக்கு. சூப்பராக காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவலாம். இதுதாங்க டேஸ்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, ரெடி. சாப்பிட வாங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி.